ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். என்னென்னா ஒரு பட்டிங்கிறது சாதாரண ஒரு விஷயம் தான். ஏன்னா ஒரு சின்ன பீஸு நம்ம ஜாயின் பண்ணுறது தான். அது எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறோன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் வீடியோக்குள்ளே போங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், நான் ஒரு லைனிங் கிளாத்துக்கு உள்ளதான் பட்டி எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படின்றத பாருங்கள். அதை ஜாயின் பண்ணல எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்றத ஏற்கனவே மார்க்கிங் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மார்க்கிங் பண்ணது எதுக்காகனா, அது ரெண்டும் சைடுக்கு வரும். ஒரு பட்டி விட்டுட்டேன்னா நெக்ஸ்ட் பட்டி சேர்த்து விட்றோம் பாருங்கள். முடிவு எது முடியுதோ அதை தான் அடுத்த நெக்ஸ்ட் பட்டி நம்ம விடும்போது ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் லெஃப்ட்டு ரைட்டுன்னு நமக்கு வரும். நம்ம ஒரு பட்டி தச்சு முடிச்சுட்டு இன்னொரு பட்டி நம்ம தைச்சோன்னா ரெண்டுமே ரைட் சைடாக வந்துடும். அப்படி இல்லைன்னா ரெண்டும் லெஃப்ட் சைடாக வந்துடும். எப்போதுமே இப்படி தான் தைக்கணும். இப்படி தைச்சா தான் நீங்கள் குயிக்காக ஒரு ப்ளவுஸ் சீக்கிரம் தைச்சி முடிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம பிரிச்சுக்கிட்டு கிடக்கணும், டைம் வேஸ்ட் ஆகும். இதனால நம்ம வந்து ஒரு 2 ப்ளவுஸ் தைக்கிற டைமில் ஒரு ப்ளவுஸ் தான் தைக்க முடியும். இந்த மாதிரி நான் எப்படி வீடியோ போடணும், அதே மாதிரி நீங்கள் என்னுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து நீங்கள் தைக்கும் பொழுது நீங்கள் சீக்கிரம் ஒரு ப்ளவுஸை தைச்சி முடிச்சிடலாம். அதாவது ரொம்ப ஷார்ட்டான டைமில் நீங்கள் தைச்சி முடிச்சிடலாம். ஓகே, அவுட்லைன் விடும்பொழுது ஃபஸ்ட் டைமு பட்டியை வச்சு அவுட்லைன் விடும்பொழுது தான் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ஒன்று விடுறோம். நெக்ஸ்ட்டு அடுத்த பட்டியை விடும்பொழுது என்ன முடியுதோ அதுக்கடுத்து தொடங்கணும். அடுத்த பட்டியை முடித்த பிறகு ஒன்று எடுத்து ஓரம் கட்டிட்டு அடுத்த பட்டி நம்ம சுற்றி அவுட்லைன் விட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு எப்படி அவுட்லைன் விட்டு நான் கட் பண்ணுறேன்றதை நீங்கள் பாருங்கள். அந்த ப்ளூ கலர் மார்க்கரால் மார்க் பண்ணியிருக்கேன். அது வந்து சைடுக்கு போயிடும். மார்க் பண்ணாமல் இருக்கிற இடம் தான் நமக்கு கொக்கிப்பட்டி ஐப்பட்டிக்கிட்ட ஜாயின் பண்ணுவோம். ஓகே, ஃபஸ்ட்டு அவுட்லைன் விடும்பொழுது நம்ம வந்து எப்படி அவுட்லைன் விட்டுறன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் எப்படி தைச்சிருக்கேன் பாருங்களா. எப்போதுமே இந்த இடுப்புக்கிட்ட பட்டி வந்து கொஞ்சம் மொத்தமாக இருந்தால் தான் நமக்கு சுருட்டிக்காது. இப்போ 3 கிளாத் ஆகிட்ட பார்த்தீங்களா. நம்ம லைனிங் கிளாத்து 1, மெயின் கிளாத்து 2 தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் இப்படி நம்ம கொஞ்சம் எக்ஸஸாக துணி இருக்கும்பொழுது இந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சிங்க. எட்ஜில் வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு 2 தான் வரும். அப்புறம் கட் பண்ணி நீங்கள் ஒட்டு போடுற மாதிரி இருக்கும். நடுப்புற வச்சு நீங்கள் தைக்கும்பொழுது உங்களுக்கு 3 கிளாத்தாக ஆகிடும். அப்போ 3ஆக இருக்கும்போது நமக்கு கொஞ்சம் திக்காக இருக்கும். திக்காக இருக்கும்போது அந்த இடம் நமக்கு பட்டி சுருட்டிக்காது. சுருட்டாமல் இருந்தால் தான் நமக்கு ப்ளவுஸ் கரெக்டாக அந்த கட்டிங் கீழே அமையும். அப்போ நமக்கு வந்து ப்ளவுஸ் வந்து போடும்போது நல்லாயிருக்கும் கட்டிங் அந்த இடத்துல அமைஞ்சு. பாருங்கள், ஒரு பட்டி தைச்சி முடிச்சாச்சு. 2வது பட்டி. நீங்கள் என்னுடைய சேனலை எப்போதும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். நான் என்னென்ன சொல்கிறேன்னா அதை நீங்கள் வந்து கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு ப்ளவுஸ் தைச்சி முடிச்சிடலாம் ரொம்ப ஷார்ட் டைமில். பாருங்கள், இவ்வளோ சீக்கிரத்தில் நான் பட்டி தைச்சிட்டேன் பாருங்கள். ரொம்பலாம் நான் டைம் எடுத்துக்கல. 3 நிமிஷம் தான் வீடியோ. 3 நிமிஷத்தில் நான் ஒரு பட்டி தைச்சி முடிச்சிட்டேன். அதுவும் லைனிங் பட்டி. நீங்கள் என்னுடைய சேனலை நீங்கள் தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில்